பெரிய எழுத்தாளர், ஃபேமஸ் ஆள், கார்ல் சேகன். இந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருந்தால் அவ்வளோதான் இருக்கும் அறிவு பாருங்க. அப்படி தான் பேச வரும். அதுக்கு தான் ஃபோட்டோ பார்க்கலாம், பரவாயில்ல, அருமையான ஃபோட்டோ, எனக்கு பிடிக்கும் அந்த ஃபோட்டோ. ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் இங்கேயே ஃபோட்டோவை பார்க்குறேன். இங்கே பார்க்கும்போது என்ன எனக்கு விளங்குது பாருங்க, வெறும் அதை பார்த்தா அப்படி தான் தெரியும் நம்மலாம் முக்கியமானவர்களா, நம்ம பற்றிலாம் யாரும் அப்படியே சொல்கிறார் அவர் புக் புஸ்தகத்தில். நமக்கெல்லாம் யாராவது வந்து உதவி செய்வாங்களா, நம்ம ஏதோ ஒரு மூலையில் முக்கியமற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது, உலகம் இவ்வளோ பெருசு தான், பிரபஞ்சம் இவ்வளோ பெருசு தான், பிரபஞ்சம் இவ்வளோ பெருசு தான். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, பிரபஞ்சம் ஏன் இவ்வளோ பெருசாக உண்டாக்கிட்டார் தேவன், யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கினார், தேவையே கிடையாது, நமக்கு வந்து இந்த பூமி போதும் பாருங்க. ஏன் இவ்வளோ பெருசாக உண்டாக்கிட்டு போயிட்டார், அதுக்கு நோக்கம் இருக்கு. அவர் எவ்வளோ பெருசு என்பதை காண்பிக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு, ஏன் மகிமையை பார்க்கணும்னு விரும்புகிறேன். அதெல்லாம் இவங்க கோட்டை விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆளுங்க பெருசாக எழுதுவாங்க, ஆனால் இதை கோட்டை விட்டுருவாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னது, கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். இதில் இவ்வளோ பெருசாக உண்டாக்கி இருக்கிறார்னா பிரபஞ்சத்தை, சிருஷ்டிகர் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரியவர். பிரபஞ்சம் உண்டாக்குன பிரபஞ்சம் இவ்வளோ பெருசுனா உண்டாக்குனவர் சிருஷ்டிகர்த்தா எவ்வளோ பெரியவர். நம்முடைய மனது அவரை கிராஸ்ப் பண்ணவே முடியாது. அவருடைய மகிமைன்னா நம்ம அதை கற்பனை கூட செய்ய முடியாது பாருங்க, அவ்வளோ பெரியவர். அப்போ அதுக்கு நோக்கம் இருக்குது, அதனால சொல்கிறாரு. அதெல்லாம் கோட்டை விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நாம் ஒன்றும் இல்லை, நாம் முக்கியமற்றவர்கள்ட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, சுவிசேஷம் என்ன சொல்லுது, பிரபஞ்சம் இவ்வளோ பெருசு, நாம் இவ்வளோ சிறுசு தான், கரெக்டு, சின்ன புள்ளியில் இருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் இந்த புள்ளிக்கு தான் வந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே வந்தார், இங்கே வந்தார். மீட்பினுடைய திட்டம் என்ன சொல்லுது, ஆமாம், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களையும் விட்டுட்டு எங்கே வந்தார், இங்கே வந்தார். வந்தார்ன்றது மட்டும் இல்லை, நம்மை போல் ஒருவர் ஆனார். மனு மாம்சமானார், வார்த்தை மாம்சமானது, திருத்துவத்தின் 2ஆம் நபர். ஆதியில் இருந்த அந்த வார்த்தை, எல்லாத்தையும் உண்டாக்கின வார்த்தை, இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கின வார்த்தை மாம்சமாய் ஒரு மனுஷனாய் இந்த உலகத்துக்குள் நுழைந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி உயிரோட இவ்வளோ செய்தாருங்க நமக்காக, இந்த புள்ளியில் இருக்கிற மக்களுக்காக. அப்போ நான் ஒத்துக்கிறேன், இந்த புள்ளி சின்னது, நாமும் சிறியவர்கள்னு ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம முக்கியம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடவே, என்னைக்கு இதெல்லாம் உண்டாக்கினவர் இங்கே வந்து நமக்காக இவ்வளோ செஞ்சிட்டாரோ அவருடைய பார்வையில் நாம தான் முக்கியம், நாம தான் முக்கியம். இதை நான் வெறும் விசுவாசிகளுக்கு சொல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் யார் என் சத்தத்தை கேட்கிறார்களோ சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன்,